இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சென்னையிலிருந்து பழனிக்கு பஸ் ஏறினார் ஒருத்தர். கண்டக்டர் சொன்னார், போங்க சார், இடம் நிறைய இருக்கு, போய் உக்காருங்க என்றார். ஆனா அவர் உட்காரவே இல்லை. பஸ்ல அங்கேயும் இங்கேயுமா நடந்துகிட்டே இருந்தார். பஸ் செங்கல்பட்டு தாண்டிருச்சு. இன்னும் அந்த ஆள் நடந்துகிட்டு தான் இருந்தார். மறுபடியும் கண்டக்டர் சொன்னார், என்னங்க ஆச்சு, இத்தனை சீட்டு காலியா இருக்கே, எங்கேயாவது உட்காரலாமேன்னு. இல்ல, நான் உட்காரலன்னு சொல்லிட்டாரு. விழுப்புரத்துல ஒரு ஹோட்டல்ல பஸ் நிக்க சாப்பிட எல்லாரும் இறங்கிட்டாங்க. ஆனா இவர் மட்டும் இறங்கவே இல்லை. கண்டக்டர் திரும்பவும் கேட்டார். அதே பதில்தான். அடுத்து திருச்சி, திண்டுக்கல்னு போய்கிட்டே இருக்கு. எல்லோரும் தூங்கி எழுந்துட்டாங்க. இந்த மனுஷன் நடந்துட்டு தான் இருக்கார். ஒரு வழியா பழனியும் வந்துருச்சு. சென்னையிலிருந்து பழனி வரைக்கும் இவர் உட்காராம நடந்துட்டே தான் இருந்தார். கண்டக்டருக்கு ஒன்றும் புரியல, என்னதான் ஆச்சு இவருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஆர்வமும் கூட. என்ன சமாச்சாரமா இருக்கும் அப்படின்னு கேட்டுலான்னு இறங்கும் போது அவர்கிட்ட கேட்டாரு, ஏங்க இப்படி காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உட்காராமையே பழனி வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னு கண்டக்டர் கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பழனிக்கு நடந்து வர்றதா ஒரு வேண்டுதல், அதான் சார் நான் பஸ்ல நடந்தே வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். இது ஜஸ்ட் ஒரு காமெடிக்காக தான் இந்த கதையை சொன்னேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.